அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான 3ஆம் தவணைக்குரிய பாட அலகு பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்விற்கு மின்சாரம். வாழ்விற்கு மின்சாரம். வாழ்விற்கு மின்சாரம் தொடர்பாக நாங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வாழ்வுக்கு மின்சாரம் என்பது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில மின்சாரம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அன்றாடம் சில வேலைகளை செய்யறதுக்கு மனிதனுடைய சக்தியை தாண்டி, அதாவது மனிதன் உடல் சக்தியை தாண்டி நாங்க மின் சக்திய அதிக அளவுக்கு இப்ப பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அயன் பண்றதுக்கு, லைட் போடுறதுக்கு, எரியறதுக்கு, ஃபேன் போடுறது, ஃப்ரிட்ஜ் வேலை செய்யறது, ஹீட்டர் போடுறது, அயன் பண்றது, நிறைய விஷயங்களுக்காக நாங்க இந்த கரண்ட யூஸ் பண்றோம். இப்ப அன்றாட வாழ்க்கையில வேலைகளை செய்வதற்காக இந்த மின்சாரத்தை நாங்க பாவிக்கிறோம். சரியா? அப்ப மின்சாரத்தை பாவிக்கிறோம். அப்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்துதான் பாவிக்க வேணும். அப்ப எங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய எளிமையான முறைகள் சம்பந்தமாக தெரிய வேணும். அதாவது கரண்ட் எப்படி உருவாக்குறாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டுக்கு எவ்வளவு கரண்ட் தேவை. அப்ப ஒரு வீடா இருக்குது, ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதேசத்திலையும் எத்தனை வீடு இருக்கும், அவ்வளவு வீட்டுக்கும் தேவையான வெளிச்சத்துக்கு கரண்ட் கொடுக்க வேணும். டிவி வேலை செஞ்சா அதுக்கு கரண்ட் எடுக்க வேணும். அப்ப ஒவ்வொரு வீடுகளுக்கும் நிறைய அளவில அந்த சக்தி தேவைப்படும், மின் சக்தி தேவைப்படும். அப்ப அதை எப்படி உற்பத்தி செய்கிறார்கள், அதாவது கரண்ட் எப்படி எடுக்கிறாங்க, நாங்க பாவிக்கிறோம் சரி, அதை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் என்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த கரண்ட உற்பத்தி செய்யறதுக்காக டைனமோ அல்லது மின் பிறப்பாக்கி, உலர் மின்கலம், சூரிய படல், இந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்துவார்கள். என்னென்ன? டைனமோ, மின் பிறப்பாக்கி, உலர் மின்கலம், சூரிய படல், சோலார், இதுகளை நாங்க பயன்படுத்துறது கூட. சரியா? அப்ப இப்ப இதுகளை பெரிய அளவுல நாங்க மின்சாரத்தை அல்லது எங்களுக்கு டைனமோ பயன்படுத்தி எல்லாம் பெரிய அளவுல உற்பத்தி நடக்கும். இப்ப எங்களுக்கு நீங்க சின்ன சின்ன ஆக்கள் என்னப்படினால சின்ன சின்ன விடயங்கள்ல இருந்து எப்படி கரண்ட் எடுக்கிறது சொல்லி பார்க்கலாம். அப்ப அதுல முதலாவது தான் நாங்க பார்த்தது எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை பெற்றுக்கொள்வது. எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு செயற்பாடுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. செயற்பாடு 8.1. செயற்பாடு 8.1 தரப்பட்டிருக்கு. உங்களுடைய பாட புத்தகத்துல 130ஆம் பக்கத்துல தரப்பட்டிருக்கு. இப்ப அதுல என்ன செய்திருக்கிறார், ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து, எலுமிச்சம் பழம் ஒன்று எடுத்து அதுல நாகத்தகட்டையும் செப்பு தகட்டையும் இணைத்து, நாகத்தகட்டையும் செப்பு தகட்டையும் இணைத்து
அது இரண்டையும் ஒரு தொடுக்கிற கம்பி, அதாவது ஒரு செப்பு கம்பி ஒன்று எடுத்து இந்த ரெண்டு பக்கத்து உலோக தகடுகளையும் இணைச்சு கம்பியால இணைச்சு இப்ப இதை கொண்டு போய் எங்களுக்கு இது எலுமிச்சம் பழத்துல இருந்து கரண்ட் வருதா இல்லையான்றத பாக்குறதுதான் இந்த பரிசோதனை செயற்பாடு. அப்ப இதுல இருந்து கரண்ட் வருதா இல்லையான்றத பாக்குறதுக்கு எங்களுக்கு இதுல ஒரு உபகரணத்தை இணைக்க வேணும். சரியா? அந்த உபகரணத்துக்கு பெயர் கல்வனோமானி. இந்த உபகரணத்துக்கு பெயர் கல்வனோமானி. அந்த உபகரணம் ஜி, அதாவது கல்வனோமானி. ஜி என்ற அடையாளம் போட்ட கல்வனோமானி. ரைட். இப்ப நாங்க இந்த கல்வனோமானியை எதுக்காக இதுல ஃபிட் பண்ணிருக்கு, எதற்காக அதை இணைச்சிருக்கு? எங்களுக்கு எலுமிச்சம் பழத்தில இருந்து கரண்ட் வருதா இல்லையான்றத காட்ட வேணும். இது எப்படி காட்டும்? கல்வனோமானிய ஆய்வு கூடத்துல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த இதுல ஒரு சின்ன முள்ளு மாதிரி ஒன்று இருக்கு, ஊசி மாதிரி இருக்கு. இப்ப கரண்ட் வரைக்குள்ள அது என்ன செய்யும்? அந்த முள்ளு இஞ்சாலே அங்கால அசையும். அப்ப எங்களுக்கு அந்த முள்ளு திரும்புறத வச்சுக்கொண்டு இதுக்கால கரண்ட் வந்திருக்கு என்று சொல்லு. இப்ப இந்த எலுமிச்சம் பழத்தை இந்த செட்டப்பை கழட்டிட்டு இந்த ரெண்டு கம்பியையும் ஒரு பேட்டரியில நீங்க இணைச்சு போட்டு வச்சிருந்தாலும் இது என்ன செய்யும்? கல்வனோமானி அசைகிறது தெரியும். ஏன்? பேட்டரியில கரண்ட் இருக்கு. அப்ப அது நீங்க இந்த ரெண்டு கம்பியையும் கொண்டு வந்து என்னத்துல பேட்டரியின் பிளஸ் மைனஸ், பேட்டரி உங்களுக்கு தெரியும், பேட்டரி எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல ஒன்று நேர் முடிவிடத்தையும் மற்றையது மறை முடிவிடத்தையும் குறிக்கும். பாருங்க, ஒரு பேட்டரியில ஒரு இடத்துல பிளஸ் என்றும் மற்ற இடத்துல மைனஸ் என்றும் போட்டிருக்கும். இப்ப நீங்க இந்த பேட்டரியில இந்த குறியீட்டையே பார்க்கலாம், கண்ணால பார்த்தாலே தெரியும். இதுல அந்த உரையில சின்னதாக ஒரு இடத்துல பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ் என்று குறிச்சிருக்கு, கட்டாயம் குறிச்சிருக்கு. வீட்டை பேட்டரி இருந்தா எடுத்து பாருங்க. இப்ப இந்த பிளஸையும் மைனஸையும் கொண்டு வந்து இதுல நாங்க நாகத்தகடும் செப்பு தகடும் இல்லையா வச்சிருக்கிறோம். இந்த நாகத்தகடும் செப்பு தகடும் ஒன்று பிளஸ் ஆயிருக்க மற்றது மைனஸ் ஆக இருக்கும். சரியா? இப்ப எங்களுக்கு பிளஸ் முடிவிடம் செப்பாக இருக்கு. அப்ப நாங்க இத பிளஸ் முடிவிடம், அதாவது செப்பு என்று எடுக்கிறோம். செப்பு தகடு நாங்க போட்ட இடத்துல அது நேர் முடிவிடமாக சேரும். அப்ப மற்றையது மறை முடிவிடம். இப்ப மறை முடிவிடம் என்றா இது என்னது? நாகம். இது செப்பு, மற்றையது நாகம். அப்ப இதை நாங்க நாகம் என்று சொல்றோம். சரியா? அப்ப இது பிளஸ் முடிவிடம், இது மைனஸ் முடிவிடம். இப்ப பாருங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பேட்டரி மாதிரி நாங்க நினைக்கலாம். அங்கேயும் பிளஸ் முடிவிடம் மைனஸ் முடிவிடம் இருக்கு. எதுல? சாதாரண ஒரு உலர் மின்கலம் அல்லது பேட்டரி. அதே போல ஒரு எலுமிச்சம்பழத்தை நாங்க எடுத்து அதுல நாகத்தகடையும் செப்பு தகடையும் இணைக்கிற பொழுது அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள குத்தி விடுறது. குத்தி விட்ட எலுமிச்சம்பழத்தையும் தானே பிள்ளைகள் அதுக்குள்ள குத்துறதுக்கு இடம் இருக்கு. ரெண்டு சைடும் குத்தி விட்டா அதுக்கு உள்ளுக்கு இந்த தகடுகள் உள்ளுக்கு இறங்கி நிற்கும், டைட்டாக இருக்கு. அப்ப இதுவும் ஒரு பேட்டரி போல தான் என்று சொல்லும். ஏன்? இந்த பேட்டரிக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு பிள்ளைகள்? இரசாயன சேர்ப்பு.
பேட்டரிக்குள்ள ரசாயன சேர்வை இருக்கு. அதனாலதான் இந்த பேட்டரியில இருந்து கரண்ட் வருது. பேட்டரியில இருந்து சும்மா எப்படி வரும் கரண்ட்? சும்மா இருக்கிற ஒரு பொருள்ல இருந்து கரண்ட் வராதானே பிள்ளை. அப்ப இந்த பேட்டரிக்கு உள்ளுக்கு பேட்டரிய நாங்க என்ன வெட்டி பார்த்தா தெரியும். அதுக்கு உள்பக்கம் ஒரு கார்பன் கோல் இருக்கும், நாகத்தாலான உறை இருக்கும், அதுக்குள்ளுக்கு ரசாயன சேர்வைகள் இருக்கு. அப்ப எங்களுக்கு இதுல இருந்து அந்த ரசாயன சேர்வைகள் மூலம்தான் இந்த கரண்ட் வந்து உருவாக்கப்படுது. அதே போல அப்ப இங்க என்ன இருக்குது? அதாவது எலுமிச்சம் பழத்துக்கு உள்ள இருக்கிற சாறு, எலுமிச்சையினுடைய சாறு, அந்த சாறு ஒரு அமிலத்தன்மையானது. அந்த சாறு அமிலத்தன்மையானது. இப்ப சும்மா இதுல பிறகு வாழைப்பழத்தை வச்சுட்டு அதுல எந்த கரண்ட் வருமா? அந்த சாறு தான் முக்கியம் அங்க. சரி, அப்ப எலுமிச்சம் பழத்துல இருந்து எப்படி கரண்ட் வரும்? எலுமிச்சம் பழத்துக்குள்ள இருக்கு அந்த சாறு, அந்த அமிலத்தன்மையான சாறு இந்த பிளஸ் மைனஸ் முடிவிடங்களை நாங்க வைக்கல, அதன் உண்டாக ஒரு ஒரு மின் சுற்று மாதிரி ஒன்று என்ன செய்யுது, உருவாக்கப்படுது. சரி, அப்ப அதுக்கு கரண்ட் ஓடுறதுக்கு வசதியா இருக்கு. அதனால அதன் ஊடாக கரண்ட் பாஸ் பண்ணப்படுது. அப்ப எலுமிச்சம் பழத்துல இருந்து நாங்க என்ன எடுக்க முடியும்? சிறிய அளவில ஒரு மின்னை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்ப இது ஒரு வீட்டுக்கு எடுக்கிற அளவுக்கு கரண்ட் வருமா பிள்ளைகள்? எலுமிச்சம் பழத்துல இருந்து அப்படி எந்த ஆளுக்கு ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தை வீட்டை வச்சு கரண்ட் எடுத்துருவாங்களே. அப்ப அது வந்து அவ்வளவு பெருசா வராது பிள்ளை. இப்ப நாங்க இதுல கல்வனோமானிய இணைச்சே பார்த்தா, ஏன் அம்பியர் மானிய இணைக்காம கல்வனோமானிய இணைக்கிறோம்ன்ற கேள்வி சில வேளை கேட்பினோம். இப்ப எங்களுக்கு கரண்ட் வருதா இல்லையான்றத பாக்குறதுக்கு ஒன்று கல்வனோமானிய யூஸ் பண்ணலாம், இது கல்வனோமானிய யூஸ் பண்ணலாம். இல்லை என்று சொன்னா அம்பியர் மானிய பயன்படுத்தலாம். கரண்ட் வருதா இல்லையா என்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் நாங்க ஆய்வுக்கூடத்துல யூஸ் பண்றதுதான். அம்பியர் மானியையும் வச்சு பார்ப்போம் கரண்ட் வருதான்னு, கல்வனோமானியையும் வச்சு செக் பண்ணுவோம். இப்ப இந்த எலுமிச்சம் பழத்தில இருந்து மின்னை பெற்றுக்கொள்வதற்கான இந்த செயற்பாட்டுக்கு நாங்க எதுக்காக கல்வனோமானிய சூஸ் பண்றோம்? இதை எதுக்காக தெரிவு செய்யறோம்? ஏன் அம்பியர் மானிய எடுக்கல? இப்படியும் கேள்வி வரலாம். அப்ப என்ன செய்வோம்? கல்வனோமானி வந்து மிக சிறிய அளவில வார மின்னோட்டத்தை அளக்கலாம். அதாவது கொஞ்சமா வார கரண்ட இதுல தெளிவா கண்டுபிடிக்கலாம். அம்பியர் மானில பெரிய அளவில வார கரண்ட தான் அளக்கலாம். அப்ப சில வேளை எலுமிச்சம் பழத்துல வார கரண்ட் அளக்குறதுக்கு நாங்க அம்பியர் மானிய கொண்டு போய் இதுல போட்டிருந்தா சில வேளை அம்பியர் மானியில அசையக்கூடிய அளவுக்கு கரண்ட் வராமல் இருக்கலாம். அப்ப எங்களுக்கு இந்த செயற்பாடு ஃபெயிலியர் ஆகும். இப்ப எங்களுக்கு அதுல இருந்து என்ன ஒரு அவதானம் என்றது கிடைக்காது. அவதானம் கிடைக்காது. அப்ப செயற்பாடு ஃபெயிலியர் ஆகும். இப்ப நாங்க என்ன செய்வோம்? எங்களுக்கு சின்ன கரண்டையும் வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் என்றால் அதுக்காக கல்வனோமானிய நாங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ப எலுமிச்சம் பழத்துல இருந்து பெரிய கரண்ட் வராதுதானே பிள்ளைகள்? அப்ப சின்னனா தான் வரும். சின்னனான கொஞ்சம் குறைந்த அளவு குறைவாய் இருக்கு. அப்ப அது அளவு குறைவா இருந்தா அதை அளக்குறதுக்கு கல்வனோமானி தான் பெஸ்டானது. சரியா? அப்ப அதுக்காகத்தான் நாங்க இங்க கல்வனோமானிய பயன்படுத்துறோம். சரியா? ரைட். அப்ப இதுல இந்த செயற்பாட்டுல கேள்வி எப்படி வரும் ரெண்டு பார்ப்போம். இப்ப நாங்க எங்களுக்கு படிக்கிறது சில வேளை விளங்கும் பிள்ளைங்க, ஆனா அதுக்கு எப்படி எக்ஸாம்ல விடையளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, கேள்வி வேற மாதிரி இருக்குன்னு யோசிப்பீங்க. அப்ப நாங்க படிச்சத எப்பவும் சயின்ஸா இருந்தாலும் சரி, மேத்ஸா இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற அந்த விடயத்தை வச்சு கொண்டு நீங்களாக விடையெழுத தெரிய வரும்.
சரியா? ரைட். அப்ப இதுல எப்படி வினாவுக்கு விடையளித்தல்னு சொல்லி பார்ப்போம். எப்படி கேள்வி கேட்பினா நீங்க எப்படி விடை எழுத. சரி, அப்ப நீங்க கொப்பியில வாழ்வுக்கு மின்சாரம் என்று போட்டிருப்பீங்க. முதலாவது கேள்வியா எழுதுங்க. எப்படி கேள்வி வரும், நாங்க அதுக்கு எப்படி விடை எழுதுறோம்னு பார்ப்போம். இப்ப இதுல எலுமிச்சம் பழத்துல இருந்து மின்னை பெறுதல் தான் ஹெடிங். சரி, அப்ப அதுல இது செயற்பாடு. எலுமிச்சம் பழத்துல 2 தகடுகள் இணைக்கப்பட்டிருக்கு, கல்வனோமான். நீங்க இந்த படத்தை கீற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா கேள்வியை எழுதுங்க. சரியா? ஒன்று போடுங்க. முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி கேட்பார்கள். இப்பரிசோதனையில் இப்பரிசோதனையில் அதாவது எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை பெற்றுக்கொள்வதற்கான பரிசோதனையில் அவதானம் யாது? முதலாவது கேள்வி எழுதுங்க. இப்பரிசோதனையில் இப்பரிசோதனையில் அவதானம் யாது? இந்த பரிசோதனையில அவதானம் என்ன? சரியா? இப்ப அவதானம் யாது? இப்படி ஒரு கேள்வி வருது. முதலாவது வழக்கமாக செயற்பாடுகள் கேட்டு அதனுடைய அவதானம் என்ன, அவதானம் யாது அப்படிதான் கேட்பினும். அவதானம் என்றா நீங்கள் அவதானிப்பது என்னவாக இருக்கிறது, நீங்க பாக்குறது, நீங்க கேட்டுக்கொள்றது, உணர்றது, உங்களுடைய அவதானம் என்னன்னு கேட்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க நாகத்தகட்டையும் செப்பு தகட்டையும் எலுமிச்சம் பழத்துடன் இணைக்கப்பட்ட போது அவதானம் கல்வனோமானி என்ன செய்து அசைவை காட்டியது. கல்வனோமானி ஜி என்று குறிப்பிடப்பட்டது கல்வனோ. அப்ப அது அசைவை காட்டியது. கல்வனோமானி அசைவை காட்டியது. அப்ப அதுக்குரிய ஆன்சர் எழுதிக் கொள்ளுங்க. கல்வனோமானி அசையும். கல்வனோமானி அசையும். அதை பார்க்கலாம். இது அசையும். அதுதான் ஆன்சர். அப்ப அவதானம் அல்ல, நீங்க எப்படி எழுதுங்க. கல்வனோமானி அசையும். கரண்டு வந்தா அசை. சரியா? ரைட். அப்ப இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். இரண்டாவதாக என்ன கேள்வி கேட்கலாம்? இங்கு இங்கு இந்த பரிசோதனை பயன்படுத்தப்பட்ட இங்கு பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் எவை? அல்லது உலோக தகடுகள் எவை? இங்கு பயன்படுத்தப்பட்ட உலோக தகடுகள் எவை?
அப்ப இந்த பரிசோதனைக்கு நாங்க பயன்படுத்தின உலோகத்தகடு. இப்ப இதுல நாங்க நாகத்தகடு மற்றும் செப்பு தகடு இது ரெண்டையும் உலோகத்தகடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். உலோக தகடுகள். அப்ப இரண்டாவது இந்த வினாவை எழுதிட்டு அதுக்கு என்னென்ன தகடுகள் எழுதுங்க. ஒன்று நாகத்தகடு, அடுத்தது செப்பு தகடு. நாகம் சம செப்பு ரெண்டையும் யூஸ் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க இந்த செயற்பாடையும் இதுல என்ன மாதிரி கேள்வி வரும்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுல மூன்றாவது வினாவை போடும். மூன்றாவதாக எப்படி வரும்னு பார்ப்போம். மூன்றாவது வினா. இங்கு மின்னோட்டத்தை அறிய பயன்படுத்தப்பட்ட உபகரணம் இது. இதுல கரண்ட் வாரத மின்னோட்டத்தை அறியறதுக்கு பயன்படுத்தின உபகரணம் எதை பயன்படுத்தினாங்க? கல்வனோமானி. கல்வனோமானியை பயன்படுத்த. சரியா? அப்ப இப்படித்தான் எங்களுக்கு கேள்வி வந்தா அது அந்த செயற்பாடை வச்சு கொண்டு விடை எழுத தெரிய வேணும். சரியா? நம்ம மிகச்சிறிய மின்னோட்டத்தை அப்ப இந்த கேள்விய சில மாறி கேட்பார்கள். இப்ப மிகச்சிறிய மின்னோட்டத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய உபகரணம் எது? இந்த கேள்வியை எப்படி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் கல்வனோமானிதான். சரியா? அப்ப சிறிய மின்னோட்டத்தை அளப்பதற்கு கல்வனோமானி பயன்படுத்தப்படுது. சரியா? ரைட். இப்ப அடுத்தது நாங்க பார்ப்போம் இன்னொரு செயற்பாடு. அதாவது மின்ன உற்பத்தி செய்யறதுக்கு இன்னொரு செயற்பாடு தான் கம்பி சுருள்ல இருந்து மின்னை உற்பத்தி செய்வது. இப்ப கம்பி சுருள்ல இருந்தா பாப்பம் எங்களுக்கு செப்பு கம்பியை சுருள் போல சுற்ற வேண்டும். இந்த பரிசோதனைக்கு உங்களுக்கு தேவையானது செப்பு கம்பி ஒன்று வேணும், ஒரு காந்தம் வேணும், சட்ட காந்தம் ஒன்று வேணும், தொடுக்கிறதுக்கு கம்பி வேணும், கரண்ட் வருதா இல்லையான்றத பாக்குறதுக்கு கல்வனோமானி வேணும். அப்ப எங்களுக்கு இதுல 4 பொருட்கள் தேவைப்படும். சரி, அப்ப இந்த 4 பொருட்களையும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு கரண்ட் வருதான்னு பார்ப்போம். சரி, அப்ப இதை நீங்க எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து
சரி பாப்போம். கம்பி சுருள் மூலம் மின்னை உற்பத்தி செய்யும். கம்பி சுருள் மூலம் மின் உற்பத்தி. கம்பி சுருளின் மூலம் மின் உற்பத்தி சம்பந்தமாக பார்ப்போம். சரி, அப்ப இதுக்கு என்னென்ன தேவை? ஒரு கம்பி சுருள், கம்பியை சுருளாக சுத்தி எடுக்கிறோம். சரி, அப்ப ஒரு பிவிசி குழாய் இருந்தா அந்த பைப்புக்கு மேல கம்பியை நாங்க நிறைய தரம் சுத்தி 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 எடுத்தா ஒரு ரோல் மாதிரி வரும், ஸ்ப்ரிங் மாதிரி. அந்த குழாயை பைப்பை சுத்தி எடுக்கிறோம். சுத்தினா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும், கம்பி சுருள். சரியா? இப்ப அந்த கம்பி சுருளுல ரெண்டு பக்கமும் கம்பி வரும். இப்போ ஒரு சப்பு கம்பியை எடுத்து இப்படி நீங்க சுத்தினீங்கன்னா ரெண்டு சைடும் மிச்ச கம்பி வரும் இல்லையா? அந்த கம்பியை கொண்டு வந்து ரெண்டு சைடும் வரும். சரி, அந்த கம்பியில ரெண்டு சைடு முனையையும் கொண்டு வந்து ஒரு கல்வனோமானியில இணைக்கும். என்னது? கல்வனோமானி. கொண்டு வந்து கல்வனோமானியில இணைச்சிருக்கிறோம். சரியா? அப்ப இந்த செயற்பாடுக்கு எங்களுக்கு 4 பொருட்கள் தான் தேவைப்படும். இலகுவாக செய்து கொள்ள முடியும். சரி, அப்ப பாக்குறேன். இந்த கம்பி சுருள் அதை சுத்தி எடுத்துட்டு ரெண்டு சைடும் வார கம்பியினுடைய முடிவிடங்களை கல்வனோமானியோட இணைக்கும். சரியா? கல்வனோமானியில இப்படி சும்மா இருக்க அந்த முள் வந்து அசையாது. கல்வனோமானியில ஒரு நீட்டு கம்பி மாதிரி ஒரு முள் இருக்கும் இல்லையா? அது கரண்ட் வரைக்கும் அசையும். அப்ப இப்படி நீங்க சும்மா இணைச்சு வச்சிருக்கீங்க, இதன் ஊடாக கரண்ட் வராது. சரியா? ஆனா நீங்க ஒரு சட்ட காந்தம் ஒன்றை எடுத்து, சட்ட காந்தம் என்றா உங்களுக்கு தெரியும் தானே? காந்தம் என்ற பாடம் படிக்க அதை பார்த்துட்டு, சட்ட காந்தம் என்றா நீட்டா இருக்கு ஒரு சட்ட காந்தம். சரியா? அப்ப இந்த காந்தத்தை இப்ப நாங்க இந்த சுருளுக்கு உள்ளுக்கு அசைக்கும் பொழுது இதுல கல்வனோமானியும் அசையும். எப்படி? இந்த சட்ட காந்தத்தை பிடிச்சு இத அந்த சுருளுக்கு உள்ள கொண்டு போவீங்க. அப்படி இப்படி இந்த சுருளுக்கு உள்ளுக்கையும் வெளியிலையும் நாங்க கொண்டு வரையில இந்த கல்வனோமானியில அந்த முள்ளு அசையும். அப்ப ஏன் இந்த முள்ளு அசையுது? கரண்ட் வந்திருக்கு. கரண்ட் வரைக்கதான் முள்ளு அசையும். சரி, எங்களுக்கு இது காந்தத்தை கொண்டு போகாம விட்டாலும் முள் அசையாது. அப்ப காந்தத்தை கொண்டு உள்ளுக்குள்ள கொண்டு போய் வெளியில கொண்டிருக்கல, உள்ள கொண்டு போகையும் சரி வெளியில வரைக்கையும் சரி இந்த கல்வனோமானி அசையும், அசைவை காட்டியது என்று சொல்லும். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த கம்பி சுருளில இருந்துதான் கரண்ட் இஞ்ச வரைக்கும் பெறணும், சுற்றி ஓடப்படும். அப்ப காந்தத்தை செலுத்தும் போது இந்த காந்தத்தில இருந்து ஒரு தூண்டப்பட்டு ஒரு மின் வந்து உருவாக்கப்படுது. இது தொடர்பான மேலதிக விடயங்கள் நீங்க தரம் 7 வகுப்பில போயிட்டு படிக்க இருக்கிறீங்க. சரியா? அதுல காந்தத்தை வச்சு நாங்க மின்னை உற்பத்தி செய்தல்
மின்சாரத்தை பயன்படுத்தி நாங்க காந்தம் உருவாக்கலாம். காந்தத்தை பயன்படுத்தி நாங்கள் திரும்ப மின்சாரத்தை உருவாக்க முடியும். இந்த காந்தத்தை வச்சுதான் இங்க நாங்க கரண்ட்டை உருவாக்கி இருக்கிறோம். இந்த காந்தம் இல்லாம தனியே இந்த கம்பியை மட்டும் வச்சு கரண்ட் வர வைக்க இயலாது. அப்ப அது காந்தம் கொண்டு செல்லப்படும் பொழுது ஒரு தூண்டப்பட்டு மின் உருவாக்கப்படுகிறது. கம்பியோட முட்டை தேவையில உள்ளுக்கையும் வெளியிலையும் அசைச்சாலே போதுமானது. சரியா? அப்ப எங்களுக்கு இது இந்த கம்பி சுருளின் மூலம் மின்னூர் வருகுது. ஆனா இதை வச்சு காந்தத்தை அசைப்பதன் மூலம். சரியா? அப்ப இப்படியும் கரண்ட்டை உருவாக்க முடியும். சரி, அப்ப இதை யாரு கண்டுபிடிச்சதுன்னா முதல்ல இந்த கம்பி சுருளுக்குள்ள காந்தத்தை இயங்க வைப்பதால் அங்கு மின் உருவாக்கப்படும் என்றதை யாரு கண்டுபிடிச்சதுன்னா மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே என்கிற ஒரு விஞ்ஞானி தான் இத கண்டுபிடிச்சார். சரியா? மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே என்கின்ற விஞ்ஞானி என்ன செய்தார்? இப்படி கம்பிச்சுருளுக்குள்ள காந்தம் இயங்கிக்குள்ள அங்கு மின் உருவாக்கப்படும் என்றதை கண்டுபிடிச்சார். அவர் ஒரு விஞ்ஞானி. சரியா? ரைட். அதே போல இந்த இதுக்குள்ள காந்தம் அசைகிறதுனால இதுல மின் உருவாகிறத நிறைய விஷயங்கள்ல இப்ப பிரயோகிக்கிறோம். உங்களுக்கே சில வேளை தெரியாது. பாருங்க, சைக்கிள்ல ஒரு டைனமோ இருக்கும். பாருங்க, சில பேர் இந்த லைட் பூட்டி இருக்கும் பிள்ளைங்க சைக்கிள்ல முன்பக்கத்துல லைட் இருக்கும். சைக்கிள்ல பின்பக்க டயரோட டைனமோன்னு பூட்டி இருக்கும். சைக்கிள் டைனமோன்னு சொல்லு. இப்ப நீங்க அந்த சைக்கிள்ல டயரோட அதை சரிச்சு விட்டுட்டு அந்த டைனமோவை சரிச்சு விட்டுட்டு நீங்கள் சைக்கிளை உழக்கும் பொழுது, அதாவது நீங்க சைக்கிளை பெடல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன முன்னுக்கு அந்த பல்ப் வந்து ஒளிரும் எரியறத பார்க்கலாம். சரி, அப்ப எப்படி நீங்க சைக்கிளை ஸ்பீடா உழக்கினீங்கண்டா, நல்லா இறுக்கி உழக்கினீங்கண்டா நல்ல வெளிச்சமாக இருக்கும். நீங்க மெதுவா உழக்க வெளிச்சம் குறைவாய். இப்ப நீங்க நல்லா உழக்கேக்குள்ள இந்த கம்பி சுருளுக்குள்ள காந்தம் அசைகிற மாதிரி அந்த டைனமோவுக்குள்ள உங்களுக்கு ஒரு டைனமோ இருக்குதானே பிள்ளை, சைக்கிள் டைனமோ. இப்ப இந்த தலை வந்து சுழல் ரொட்டேட் பண்ணும். நீங்க சைக்கிளை என்ன நல்லா உழக்க இந்த மேல் பகுதி இந்த டைனமோட மேற்பக்கம் சுத்தும். இது சுத்தேக்குள்ள இந்த தலையோட நேரா இணைஞ்சிருக்கிற காந்தமும் சுத்தும். இதோட இருக்கிற காந்தம். அப்ப இதுக்குள்ளதான் கம்பி சுருளை சுத்தி வச்சிருப்பார்கள். சரி, அப்ப எங்களுக்கு மேல சுத்த உள்ளுக்குள்ள காந்தமும் சுத்தும். அப்ப நீங்க சைக்கிளை நல்லா உழக்க இந்த மேல் பக்கம் இருக்கிற தலை சுழலக்கூடியதா இருக்கும். அது சுழலேக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற காந்தமும் சுழலும். அப்ப சுழலேக்குல அது சுத்தி இந்த கம்பி சுருள் மாதிரி செய்து வைத்திருப்பார்கள். அதுல கரண்ட் உருவாகும். அத வெளியில தொடுக்குற கம்பியை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னுக்கு சைக்கிளுக்கு முன்னுக்கு லைட் வந்து வச்சிருப்பார். லைட்டோட வச்சிருப்பார்கள். அது ஒளிரும். சரி, அப்ப இப்படித்தான் சைக்கிள்ல இருக்கிற டைனமோ வேலை செய்யும். எதை வச்சுக்கொண்டு? இந்த கம்பி சுருளை அசைப்பதன் மூலம் காந்தம் ஒன்றினால மின் உருவாக்கப்படும் என்றதை வச்சு கொண்டுதான் சைக்கிள் டைனமோ வேலை செய்யுது. நீங்க உழக்க காந்தம் உள்ளுக்கு அசைக்க கரண்ட் உருவாகும். அதை வச்சு கொண்டு சைக்கிளில் லைட் எரியும், ஒளிரும், மின்கொம்புள் வெளியிடும். இதே மாதிரி மின் மோட்டர்ல, நீர் மின்வெள நிலையங்கள்ல, காற்று மின்வெள நிலையங்கள்ல இதே பட்டனை வச்சுதான் கரண்ட் உருவாக்குறார்கள். அப்ப நாங்க இனி போக போக படிக்க போறோம் நீர் மின்வெள நிலையம்,
காற்றுல இருந்து மின் உற்பத்தி, ஒவ்வொரு மின்வல நிலையங்கள் தொடர்பாக நாங்க பார்க்க போறோம். அப்ப எங்களுக்கு அதுல இருந்து எப்படி கரண்ட உருவாக்குறாங்கன்னு தெரிய வேணும். பேசிக்கான விஷயம் தெரிய வேணும். கரண்ட் எப்படி உருவாகுது. ரைட். அப்ப எங்களுக்கு இந்த காந்தத்தை நாங்க கைய வச்சுக்கொண்டு ஒவ்வொரு தடக்காயும் காந்தத்தை அசைச்சு அசைச்சு கொண்டு இருக்கல தானே பிள்ளைய. அப்ப இதை அசைக்கிறதுக்கு ஒரு செயற்பாடு நாங்க செய்து விட்டோம். இப்ப பாருங்க, சைக்கிள்ல நாங்க உலக்கைக்குள்ள தானாக கரண்ட் உருவாகுது. அப்ப நீங்க உலக்காம விட்டா கரண்ட் வராது. நீங்க உலக்கின லைட் எரியும். அதே போலதான் இப்போ ஒரு காற்றாலையால இந்த ஃபேனை சுழல வச்சா, ஃபேனோட சேர்த்து இந்த செட்டப்பை செய்து விட்டோம்னா ஃபேன் சுழல அதாவது காற்று வீசைக்குள்ள அந்த ஃபேன் காற்றாடி நன்றாக சுழலும் பொழுது அதுல இருந்து இந்த காந்தம் அசைய வச்சு காந்தம் அசைஞ்ச கரண்ட் உருவாகும். அதை வச்சுக்கொண்டு கரண்ட்டை எடுக்க முடியும். சரி, அப்ப எங்களுக்கு அந்த இதை அசைய செய்யறதுக்கு அல்லது இயங்க செய்யறதுக்கு ஏதாவது ஒரு செயற்பாடு செய்ய முடியுமாக இருந்தால், அதாவது இப்போ ஒரு அருவியில இருந்து அல்லது நீர்வீழ்ச்சியில இருந்து தண்ணி கொட்ட போகுது, அருவி கொட்டுது. அந்த கொட்டுற அருவியால ஒரு சுழலியண்டா ஒரு சுழலக்கூடிய ஒரு சில்லு, அது அதுல கொட்டுற மாதிரி வச்சோம்னா அந்த சில்லு என்ன செய்யும், தண்ணி விழ சுத்தி கொண்டு இருக்கு. நீர் சில்லுன்னு சொல்லுவோம் பிள்ளை. தண்ணி கீழே விளையக்குள்ள அந்த சக்கரம் சுத்தும். அது சுத்தியக்குள்ள இந்த சட்டக்காந்தம், இந்த சட்டக்காந்தம் மாதிரி அங்க ஒரு காந்தம் ஃபிட் பண்ணி வச்சிருந்தா அது அசைய வரும். அது அசைஞ்சா அங்க கரண்ட உருவாக்க முடியும். அப்ப இந்த டெக்னிக் வந்து ஒரு சிறியதாகத்தான் இருக்கு. நாங்க பாக்குறோம். இதை வச்சுக்கொண்டு பெரிய அளவில் நாங்க கரண்ட உற்பத்தி செய்து கொள்ள முடியும். சரியா? அப்ப இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். எப்படி கரண்ட் வருது, எப்படி கரண்ட் வருதுன்றத காட்டுறதுக்கான ஒரு சிம்பிளான மெத்தட். ஒரு கம்பி சுருள் இருந்தா அதுக்கு நடுவுல காந்தத்தை நாங்க அசைக்க ஒரு சின்ன கரண்ட் வருதுன்றத பார்த்திருக்கிறோம். அதை கண்டுபிடிச்சிருக்கிறார் மைக்கேல் ஃபாரடே. சரியா? அப்ப இந்த செட்டப்பை வச்சுதான் மின்வலு நிலையங்கள்ல இருந்து கரண்ட் உருவாக்குறாங்க. பெரிய அளவுல கரண்ட் உருவாக்குறாங்க. இப்ப இது நாங்க சின்னதா உருவாக்கி பாக்குறோம். இதையே பெரிய லெவல்ல செய்தா, பெரிய மின்வல நிலையங்கள், சரியா, அப்ப அந்த அந்த மாதிரி பெரிய இடங்கள் நிறைய உருவாக்குவார். மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள். சரியா? அப்ப இலங்கையில மின் உற்பத்தி என்றா எப்படி நடக்குது? இலங்கையில நீர் மின்வலு உற்பத்தி, நீர் மின் உற்பத்தி தான் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு லக்சபான நீர்வீழ்ச்சி இருக்குது, உங்களுக்கு தெரியும். நிறைய விக்டோரியா நீர்வீழ்ச்சி, லக்சபான, துன்கிந்த, பம்பரகந்த நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. அப்ப அங்க இருந்து வருகின்ற, அதாவது மேல இருந்து சும்மா தானே இப்படி தண்ணி கொட்டி கொண்டிருக்குது. அப்ப அந்த சக்தியை பயன்படுத்தி மின்னை உருவாக்குகின்றார்கள். சரியா? அப்ப எங்களுக்கு அதுல இருந்துதான் கரண்ட் வருது. ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க இது தொடர்பாக இன்னும் 2 வினாக்களை பார்ப்போம். கேள்வி ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. கம்பிச் சுருளினூடாக கம்பிச் சுருளின் ஊடாக காந்தத்தை கம்பிச்சுருளின் ஊடாக காந்தத்தை இயங்க வைப்பதனால் இயங்க வைப்பதனால் மின் உருவாகும் என்பதை
கண்டுபிடித்த விஞ்ஞானி யார்? சரியா? இப்ப இந்த வினாவுக்கு உங்களுக்கு விடை தெரியும் என்று நினைக்கிறேன். இத கண்டுபிடிச்சது யாரு? மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே. சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயம், வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பாடத்தில கரண்ட நாங்கள் அன்றாடம் பல தேவைகளுக்காக யூஸ் பண்றோம், பயன்படுத்தி கொள்கிறோம். அப்ப அதுல நாங்க எப்படி கரண்ட உருவாக்க முடியும் என்ற விஷயமும் தெரிஞ்சு கொள்ள வேணும். கரண்ட பயன்படுத்துறோம்டா, யூஸ் பண்றோம்டா, அதை எப்படி உருவாக்குறதுன்னு தெரிய வேணும். அப்ப அதுல நாங்க இன்னைக்கு 2 மெத்தட பார்க்கிறோம். ஒன்று, எலுமிச்சம் பழத்தில இருந்து மின்னை எப்படி உற்பத்தி செய்யறாங்க. அதே மாதிரி இன்னொன்று, கம்பிச்சுருளின் மூலம் எப்படி மின்னை உற்பத்தி செய்வது. காந்தத்தை பயன்படுத்தி கம்பிச்சுருளின் மூலம் கரண்ட் எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். அந்த 2 பகுதியும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லையென்றா நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுவோம். தேங்க்யூ.